ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இரு நாடுகளினதும் பொருளாதார நிலைமை மற்றும் எரிசக்தி பரிமாற்றம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ரஷ்யாவிற்கு விஜயம் செய்யுமாறு ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது சீன ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார். Xi Jinping and myself had an exchange of opinions on actual international. ரஷ்யாவும் சீனாவும் தனது வெளியுறவு கொள்கைகளை சுயாதீனமாக பேணுவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதுடன் உலகின் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இருவரும் இணைந்து செயற்படுகின்றோம். உலக அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காகவே நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். அதேபோல் மாஸ்கோ மற்றும் பீஜிங் அரசாங்கங்கள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை பாதுகாப்பதற்காக ஒரே குரலில் குரல் கொடுக்கின்றன. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, பிரிக்ஸ் போன்ற சர்வதேச அமைப்புகளின் ஊடாக நாடளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாம் பெரும் பங்களிப்பை வழங்கி வருகின்றோம். National cooperation. சில நாடுகள் தனி சார்பான தீர்மானங்களை எடுப்பதனாலும் தங்களுக்கு தேவையானவாறு ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்த முயல்வதாலும் ஏற்படும் அழிவு அளப்பெரியது. இது உலகை மீண்டும் ஒருமுறை காட்டு சட்டத்திற்குள் கொண்டு செல்வது போன்றதொரு செயலாகும். இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பொதுவானதொரு எதிர்காலம் உள்ளது என்ற கருத்தியலை நான் முன்வைக்கின்றேன். ரஷ்யா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் பாரிய ஆதரவு இந்த வேலை திட்டத்திற்கு கிடைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நிரந்தர உறுப்பினர்கள் என்ற ரீதியில் ரஷ்யாவும் சீனாவும் பொறுப்பு வாய்ந்த உலக வல்லரசுகளாக செயல்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் கௌரவத்தையும் உலக நீதியையும் பாதுகாப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். அதேபோன்று ஒரு தலைப்பட்சமான தீர்மானங்களுக்கும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகளுக்கும் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். குறிப்பாக இரண்டாம் உலகப் போரின் முடிவுகளை மாற்றியமைக்க முயலும், நாசிசம் மற்றும் பாசிசம் போன்றவற்றை மீண்டும் தலை தூக்க செய்ய முயலும் எந்த ஒரு சக்திக்கும் நாம் இடமளிக்க மாட்டோம். உலகை நியாயமான, தர்க்க ரீதியான மற்றும் வளமான பாதைக்கு இட்டு செல்லும் புதியதொரு உலக ஒழுங்கமைப்பை உருவாக்குவதற்கு நாம் கைகோர்த்து செயற்பட தயாராக இருக்கின்றோம். ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இந்த வலுவான நட்பு தற்போதைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் தளம்பலின்றியும் முன்னோக்கி சென்று எமது இரு நாடுகளையும் புதிய வெற்றிகளை நோக்கி இட்டுச் செல்வோம்.